வாங்க நம்ம வீட்டில் எறா தொக்கு சாப்பிட்லாமா இன்றைக்கி. நல்லா பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பெருஞ்சீரகம் போடணும். நல்லா அது பொரித்த பிறகு அப்புறம் வச்சுருக்க நம்ம பட்டம், லவங்கம், பட்டை இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா நறுக்கின ஆனியனை நிறைய சேர்த்துக்கோங்க. இது அப்படியே கோல்டன் ப்ரௌனிஷாக வந்து நல்லா சுருண்ட வதங்கணும். நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம உப்புலாம் சேர்க்கக்கூடாது. அது கூட நாங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம். வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும், அதில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா இது ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லோரும் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குவாங்க. அப்போ வந்து அந்த சட்டியிலாம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருந்த இறாலை போட்டுற வேண்டியதான். எவ்வளோ க்ளீனாக கழுவி இருக்காங்க பாருங்களேன். இந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இதை வந்து ஒன்று சேர கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான். இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் கொடுத்துட்றேன். நல்லா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். உப்பு கம்மியாக பண்ணுவாங்க, உப்பு தாங்காது. நல்லா கொதிக்கும் போது ஒரு கிண்டி வைக்கலாம். இல்லைன்னா அடியிலே இருந்துக்கலாம். அப்புறம் திருப்பி மூடி போட்டு வச்சு திறந்து நம்ம வந்து தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அந்த தேங்காய் விழுதுலேயும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா இதை ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த தேங்காவை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்களேன். நாக்கில் எச்சு ஊறுது நின்று பார்க்குறேன் எனக்கே. கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு தர சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேங்காய் பூ சேர்த்தோன்னே கொஞ்ச நேரம் கிண்டி விட்டு ஒரு 5 to 5 minutes போதும். 5 minutesல நம்ம இறக்கிடலாம். நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அம்மா டேஸ்ட் வரவே வராது. அம்மா செய்கிறத பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.